ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸ் ஆர் பேபிஸ் க்ளாசட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய க்ளாசட் ஸ்லைடிங் டோர். ஸோ 2 டோரையும் அட் அ டைம் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ லைக் நான் ஒவ்வொரு சைடாக உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன எப்படி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட பேபியோட க்ளோத்ஸோ இல்லை கிட்ஸோட டாட்லர்ஸோட க்ளோத்ஸோ வந்து கிளட்டர் ஃப்ரீயாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சேராஸ் மல்டி மாம். ஸோ ஹோப் எல்லோரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய பேபியோட வார்ட்ரோப். இதோட ஸ்லைடிங் டோர்ஸில் நான் வந்து ஆக்சுவலி பேபியோட நேம் எழுதியிருக்கேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன் ஜஸ்ட் டு கீப் இட் சம் கேர்லி திங். அதுக்கப்புறமா அவளோட பேக்கை கூட நான் இங்கே வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பிகாஸ் லைக் எல்லாமே வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ஸ்பேஸை கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மேன் ஹூக்கில் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மிடில் செக்ஷன், அதாவது லைக் ஹேங்கர்ஸில் நான் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ஸ் இப்போ வின்டர் டைம் நம்ம எப்போவுமே சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேபியோட க்ளோத்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து வின்டர் அப்படிங்கிறனால ஜாக்கெட்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு சைடு வச்சுருக்கேன். இப்போ வந்து வின்டர் டைமில் வந்து ஜாக்கெட்ஸ் கண்டிப்பாக நம்ம தேவைப்படுது. ஸோ அதனால் எல்லா ஜாக்கெட்ஸையும் வந்து நான் இந்த மாதிரி வந்து செக்ரிகேட் பண்ணி ஜாக்கெட்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுருக்கேன். இட்ஸ் பிகாஸ் நம்ம கோல்டுக்கு தகுந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் யூஸ் பண்ணும்போது தேட வேண்டியதில்லை. ஸோ எல்லா ஜாக்கெட்ஸும் இங்கே இருக்குது. வின்டர் ஜாக்கெட் மட்டும் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம் வந்து இப்படி நேம் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இட்ஸ் பிகாஸ் ஏன் இந்த மாதிரி நேம் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியாதா, நம்ம தானே வைக்கிறோங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி வைக்கும் போது மறுபடியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வாஷ் பண்ணி கிளாத்ஸை வைக்கும் போது செக்ரிகேட் பண்ணும்போது நம்ம வச்சாலும் யார் வச்சாலும் கரெக்டாக இந்த பிளேஸில் வைக்கிறதுக்காக தான் இந்த லேபிளிங். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் க்ளோத்ஸ். ஸோ கொஞ்சம் வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ண முடியாத க்ளோத்ஸ் எல்லாம் நான் வந்து இப்படி ஹேங்கரில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஞ்சம் ஷர்ட்ஸு இல்லை வின்டருக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் வந்து இந்த இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம போடும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ஸு. ஸோ ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணால் ஈஸியாக இருக்காதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சில ஜீனு, பேட்டன் பேண்ட்ஸு, மறுபடியும் ஜெக்கிங்ஸ் இதெல்லாம் வந்து நான் இதில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நைட் ட்ரெஸ். நைட் ட்ரெஸ் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நம்ம டெய்லியும் நம்ம பேபிஸ்க்கு வேர் பண்ணுவோம். ஸோ அதனால் அது ஈஸியாக எல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எல்லா நைட் ட்ரெஸ்ஸும் ஒரே இடத்துல வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாத்ரூமும் அதுலேயே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து லைக் ஒரு சைடு. இன்னொரு சைடு நான் என்ன ஆகுனேன். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்பாவாடை, அதுக்கப்புறம் வந்துட்டு சுடிதார், அப்புறம் பார்ட்டி வேர் ஃப்ராக்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏரியாவில் நான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு வந்து ஏதாவது அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சுட்டோம். இது நம்ம டெய்லி யூஸ் பண்ண போகிறது இல்லையா? ஸோ ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹேங்கிங் ஆர்கனைசர் எதுக்கு அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஷர்ட்ஸும் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படி வச்சுருக்கேன். ஸோ டிஷர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ வின்டர் கிளாத்ஸ் தனியாக வச்சுருக்கிறது போக மீதி கிளாத்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே நான் டிஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேக் வந்து ஒரு மிஸ்லேனியஸ் திங்ஸ் வைக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ அதில் டைப்பர் பேக்ஸ் எல்லாம் இங்கே வைக்கிறேன். அதுக்கப்புறம் சிப்பர் எப்பவுமே நமக்கு தொலைஞ்சு போய்டும். வெளியே போகும்போது நம்ம தேடணும்னா கண்டிப்பாக சிப்பர்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ சிப்பர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அவளோட வாட்ச், மிஸ்லேனியஸ் திங்ஸ். ஸோ இங்கே வந்து அவளோட சாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சாக்ஸ் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இட்ஸ் பிகாஸ் இப்படி வச்சோன்னா தான் நமக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நமக்கு நிறைய தொலைஞ்சு போகிற விஷயத்தில் ஒன்று சாக்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பிளாங்கெட், அப்புறம் அவளோட எக்ஸ்ட்ரா டவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவளோட கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நைட் டைம் புக்ஸ் அந்த மாதிரி அவளோட புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆர்கனைசரில் இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்பர் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு செப்பரேட் பேக்ஸில் தான் வச்சுருக்கேன். இட்ஸ் பிகாஸ் வந்து இது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டயப்பர்ஸ் எல்லாம் மேலே எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிற போது எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்மர் வியர். இப்போ சம்மர் வியர் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சம்மர் வரும்போது எடுத்து மறுபடியும் வச்சுடுவேன். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம், ஸோ வீட்டில் இருக்கும்போது போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ அவளோட ஒரு பேக் இங்கே வச்சுருக்கேன் பக்கத்தில். ஸோ இந்த சைடு வந்து இப்படி தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து லைக் ஒயிட் கலர் பின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து மெடிசன் வச்சுருக்கேன். இட்ஸ் பிகாஸ் ஏன் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா பேபிஸ் கண்டிப்பாக வந்து எல்லா திங்ஸையும் எடுப்பாங்க இந்த வயசில். ஸோ அதனால அவங்க கிட்டேருந்து ரீச்சில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டாப் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதை வந்து எப்பவுமே ஒரு டாப் ஷெல்ஃபோ இல்லை அவங்க ரீச் பண்ண முடியாத பிளேஸ்லையும் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிப்ஸ் அண்ட் டவல்ஸ். இதெல்லாம் நம்ம வெளியே போகும்போது பிப்ஸ் டவல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காது, ஹேண்ட் டவல்ஸ் எல்லாம். ஸோ அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம போகும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஸ் அண்ட் கிளவுஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வின்டர் சீசன் இருக்கிறனால கேப்ஸ் கிளவுஸ் எல்லாம் வந்து எவ்வளோ வச்சுருந்தாலும் தொலைஞ்சிடும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தென் இது வந்து ஒரு ஃபைனல் செக்ஷன். ஸோ இந்த இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ் மேலே வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ராயரில் நான் எல்லா பேண்ட்ஸையும் ரோல் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் நமக்கு நிறைய பேண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம வேர் பண்ணதே திருப்பி வேர் பண்ணுவோம், இல்லை நமக்கு பேண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா டே டைம் யூஸ் பண்ணுற டைப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒனில் வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுற டைப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து இந்த கீழே இது ஒன்று தான் லைக் ஒரு ட்ராயர் ஆர்கனைசர் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் கீழே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னோ ட்ரே லைக் பூட்ஸ் ட்ரே வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா அவளோட திங்ஸ் எல்லாம் வந்து ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதுல அதனால எல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். அவள் யூஸ் பண்ணுற பூட்ஸ் வின்டர் பூட்ஸ் மட்டும்தான் வந்து நான் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம எப்பவுமே நம்மளோட ஒரு ஷூ இருக்கும், இன்னொரு ஷூ இருக்காது நம்ம பேபிஸோடது. ஸோ வெளியே போயிட்டு வந்தால் இதில் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுப்பேன். டாப் ஆஃப் இட் நான் சாராக்கு ஒரு குட்டி வேனிட்டி டேபிள் வச்சுருக்கேன். ஸோ அந்த வேனிட்டி டேபிளில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் குட்டி ட்ராயர்ஸ் இருக்குது. ஸோ அதில் அவளோட பேண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதை வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பேண்ட்ஸ் எல்லாத்தையும். ஓகே, ஸோ ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் இப்படி தான் டிஸ்ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஆல்வேஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு வேஸ்லின் வச்சுருக்கேன் பிகாஸ் நைட் டைமில் டெய்லியும் அவளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட க்ளோசட் ஆர்கனைசேஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சாராஸ் மல்டி மாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.